ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் எம்கேஜிபி ஹோம்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியும் சரி, ப்ரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறமாவும் சரி, வயிற்றில் வந்து பூச்சி பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பிஃபோர் ப்ரெக்னென்சி அது வந்து பாதிக்குமா, இல்லை இதனால் வந்து உங்களோட ப்ரெக்னென்சி வந்து டிலே ஆகிட்டு இருக்கா, இல்லை ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு அப்படின்னாலோ, இல்லை ஆஃப்டர் டெலிவரி இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருந்துச்சுனாலும் நம்ம வந்து அதுக்கு என்னென்ன மாதிரியான டேப்லெட்ஸோ இல்லை ரெமிடிஸோ ஏதாச்சும் இருக்குதான்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம எம்கேஜிபி ஹோம்ஸை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட கூட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ்னால வந்து ப்ரெக்னென்சி வந்து டிலே ஆகிட்டே இருக்குது. ஸோ நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளத்தையும் வந்து நம்ம இதனால தான் ப்ரெக்னென்சி டிலே ஆகுதோ இல்லை இதனால தான் ப்ரெக்னென்சி டிலே ஆகுதுன்னு சொல்லி நம்ம வந்து ரொம்பவே டவுட்டாக இருப்போம். ஸோ வந்து இப்போது நிறைய பேருக்கு வந்து இருக்கிற ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வயிற்றில் வந்து வரக்கூடிய பூச்சி ப்ராப்ளம். ஸோ இது வந்து எதனால் வருது, மெயின் ரீசன் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிற ஃபுட்டுனால தாங்க இது அதிகமாக வருது. சில பேர் வந்து அதிகமாக ஸ்வீட் எடுத்துக்குவாங்க. நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்து சொல்லிக் கொடுத்தது என்ன, அதிகமாக தேங்காய் சாப்பிட்டா பூச்சி கடிக்கும். ஸோ இந்த மாதிரி அதிகமாக தேங்காய் யூஸ் பண்ணுறவங்க இல்லை நார்மலாக இருக்கிறவங்களுக்கு கூட இந்த பூச்சி ப்ராப்ளம் இருக்குது. இந்த பூச்சி ப்ராப்ளம் வந்து இருக்கிறதுனால பெரிய ப்ராப்ளம் கிடையாது. இது வந்து நார்மலான ஒரு விஷயம் தான். இது வந்து 6 மாத குழந்தையிலேருந்து எத்தனை வயசு வரைக்கும் இருக்கீங்களோ உங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் இந்த ப்ராப்ளம் வந்து இருக்கிறது வந்து ஒரு நார்மலான விஷயம். ஸோ இதனால தான் நம்மளுக்கு ப்ரெக்னென்சி டிலே ஆகுது அப்படின்னு வந்து நம்ம வந்து நினைக்க வேண்டாம். இது வந்து ஒரு ரீசன் கிடையாது. ஸோ இந்த பூச்சினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து வயிற்றில் வந்து ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங் இருக்கும். சம்டைம் வந்து நம்ம மோஷன் போகும்போது எல்லாருக்குமே வந்து பார்த்துருப்பீங்க, ஒயிட் கலரில் ஒரு மாதிரி புழு மாதிரி நெளிஞ்சிட்டே இருக்கும். ஸோ அதோட நேம் கூட வந்து பின்வாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லா ஏஜில் இருக்கிறவங்களுக்கும் இருக்கும். நார்மலாக 6 மாதம் பேபியிலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபுட்டு கொடுக்க தொடங்கினதுலேருந்தே அந்த குழந்தைகளுக்கு கூட நம்ம வந்து இந்த இந்த பின்வாம் ப்ராப்ளம் வந்து நம்ம வந்து நிறையவே பார்த்துருப்போம். ஸோ இதனால் வந்து நம்மளுக்கு ப்ரெக்னென்சி டிலே ஆகுதுன்னு சொல்லி நம்ம நினைக்க வேண்டாம். ஸோ வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க இப்போது ஒருவேளை நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, அந்த டைமில் கூட நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஸோ இது வந்து நம்ம ப்ரெக்னென்சியை பாதிக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இது வந்து நார்மலாக எல்லா மனுஷங்களுக்கும் இருக்கிற ஒரு விஷயம். ஸோ இதனால் நம்மளுக்கு ப்ரெக்னென்சி டிலே ஆகிறதோ இல்லை ப்ரெக்னென்ட் ஆன அப்புறமோ இல்லை ப்ரெக்னென்சி ஆஃப்டர் உங்களுக்கு டெலிவரிக்கு அப்புறம் கூட இந்த ப்ராப்ளம் இதனால் வந்து எந்த ப்ராப்ளமும் வந்து உங்களுக்கு வராது. ஸோ வந்து இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேப்லெட்லாம் இருக்குதுங்க. ஸோ அந்த டேப்லெட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேப்லெட்டோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்பன்டோசல்னு நேம். இது வந்து நம்ம நார்மலாக நம்ம மெடிக்கல் ஸ்டோரில் போய் கேட்டு வாங்கிக்கலாம். இல்லை பூச்சிக்கடிக்குள்ள மாத்திரைன்னு கேட்டாலும் கூட கொடுப்பாங்க. அந்த மாத்திரையை நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, இதனால் உங்களுக்கு ப்ரெக்னென்சி டிலே ஆகுதுன்னு சொல்லி நீங்கள் வந்து டவுட்ஃபுல்லாக இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறமும் நீங்கள் வந்து இந்த டேப்லெட் வந்து எடுத்துக்காதீங்க. அப்படி உங்களுக்கு வந்து இதனால தான் டிலே ஆகுது அப்படின்னா உங்களுக்கு மனசுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அந்த டேப்லெட் எடுக்காதீங்க. அதே மாதிரி டெலிவரி ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து இந்த டேப்லெட்லாம் எடுக்கக்கூடாது. ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து பேபிக்கு வந்து ஃபீட் பண்ணுறதுனால நம்மளுக்கு பேபியும் அதை அஃபெக்ட் பண்ணுங்கிறதுனால நம்மளுக்கு வந்து இந்த பூச்சிக்கடி மாத்திரைலாம் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதேமாரி உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட சஜஷன் கேட்டுக்கலாம். ஸோ வந்து தெரியாமல் பேபி பிறந்ததுக்கப்புறமா இந்த மாத்திரையெல்லாம் எடுக்காதீங்க. ஸோ இந்த வீடியோட டாபிக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோட டாபிக் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எம்கேஜிபி ஹோம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் தாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.